வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோரும் இவ்வளோ நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த த மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபி ரமதான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் மட்டன் பிரியாணி வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நம்ம வேறு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மெத்தடில் செய்ய போகிறோம். அதுவும் 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸோடு. அது என்னென்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிரியாணி நல்லா டேஸ்டியாக வரணுன்னா பிரியாணியில் நல்லா மசாலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி ஒரு 7% வரைக்கும் சாப்பிட்லாம். பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 750 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது பாதி நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இது 1 டேபிள் ஸ்பூன். இது எப்படி அரைக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரம் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். அடுத்தது நல்லா திக்கான தயிர் ஒரு 185 ml வரைக்கும் எடுத்திருக்கேன். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஒரு 750 கிராம். நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 1/2 hour ஆச்சும் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா வரும். அதுக்கப்புறம் சிக்கன் நான் 1 kg வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதாவது 5 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸாக இருக்கணும். அப்போ தான் மசாலா பிரியாணியில் நல்லா இறங்கும். அப்புறம் தக்காளி ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி. 5 வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 தக்காளி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10-12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்தால் புதினா பாதி கட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நெய் ஒரு 60 ml எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 150 ml வரைக்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் ஆனால் பார்த்து அளவாக தான் சேர்க்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா டீப் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுதான் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வதங்காமல் நம்ம அடுத்தடுத்து போட்டோன்னா பிரியாணி நல்லா வராது. மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கிங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் வெளியில் போகாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனும் ஒரு 10 minutes வரைக்கும் நல்லா வதக்கணும். சிக்கனோட கலர் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கணும். புதினா, கொத்தமல்லி, தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 10 to 15 minutes வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது தக்காளியில் நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 10 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 minutesக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 10 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது அந்த ஒரு லெமனோட ஜூஸும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொன்ன 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸில் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் இப்போ நான் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சுட தண்ணியில் போட்டு இந்த தோல்லாம் எடுத்து கொஞ்சமாக பால் ஊற்றி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் பாதாம் கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. ஒரு 5 பாதாம், ஒரு 5 முந்திரி பருப்பு இருந்தால் போதும். இது சேர்த்தா இன்னும் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் அளவோடு தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போது இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு நான் ஒரு 250 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் குக் ஆகிற டைமில் இப்போ நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உப்பு கரிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 50% தான் குக் பண்ணணும். மீதி 50% வந்து நம்ம மசாலாவில் சேர்த்து குக் பண்ணணும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிடணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருந்தால் போதும். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா இந்த ரைஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் சொன்ன செகண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தான், குங்குமப்பூ பால். இப்போது இந்த சாஃப்ரான் மில்கை சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணியில் எதுவும் கலர்லாம் சேர்க்கலை. ஸோ நம்ம நேச்சுரலாகவே கலர் கொண்டு வரணும். இது சேர்த்தா பிரியாணிக்கு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். நான் சொன்ன அடுத்த 3வது லாஸ்ட்டு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதான், ரோஸ் வாட்டர். இது வந்து சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணணும். இது போட்டால் நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி. ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் தான். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே ஏதாவது பழைய தோசைக்கல் வச்சு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு தம் போடணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே தம்லேயே ஒரு 1/2 hour விட்டுருங்க, அது குக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1/2 hourக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் எப்படி நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். எங்கள் வீடு ஃபுல்லாக ரொம்ப மணமாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப சுவையான பாய் விட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணியில் எத்தனை வெரைட்டி நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் இந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டே தனி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் மட்டன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம். மட்டன்லேயும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை இது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் கண்டிப்பாக நீங்கள் இது தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ரமதானுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு எல்லோரையும் ஆசத்துங்க. பிரியாணிக்கு காம்பினேஷனான வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, தால்ச்சா எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் தினம் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரமதான் ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.